என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, அது பார்த்தோம், தாவீதினுடைய காரியத்தை பார்த்தோம். அது தேவையில்லாத காரியம், மாம்ச ரீதியான அனல் அதெல்லாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 39 3வது வசனம் சொல்லுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அவருடைய இருதயம் அவருக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதம் 39:3. பாருங்கள், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குரிய விதத்தில் சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 39 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அக்கினி மூலனம் வசனத்தை தியானிக்கிற பொழுது, ஆனால் வசனத்தை தியானிப்பதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அதை ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். சங்கீதம் 1:1 என்று சொல்லி, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாமலும், பாவில வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், முதல்ல இந்த 3 கூட்டத்துக்கு விலகி ஒரு மனுஷன் காத்து கொள்ள வேண்டும் என்று நான் பல முறை பிரசங்கித்திருக்கிறேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது வேறு விதமாய் தன்னைத்தானே பரிசோதித்து கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்குது. சங்கீதம் 31 1வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நாவினால், தாவீது எழுதின சங்கீதம், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். துன்மார்க்கனோடு நீங்கள் பேசி உங்களை நீதிமான் ஆக்கி கொள்ளுகிறதுக்கு அநேக ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள், அல்லது அதை எத்தனிப்பாங்க. துன்மார்க்கனுக்கு முன்பாக நம்ம நீதிமானாக காட்டுக்கிறதெல்லாம் வாயின் வார்த்தைகள். அவனை நல்லா கெட்ட வார்த்தை பேச வச்சுட்டு பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க, பாருங்க அசிங்க பேசுகிறாங்க, இவனெல்லாம் நரகத்துக்கு தான் போவான், இப்படியெல்லாம் பேசுவாங்க. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. நாவினால் செய்கிற பாவம் அதிகம். முதல் காரியம், நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். இந்த அனுபவம் இருக்கா? துன்மார்க்கன் நமக்கு முன்பு இருப்பான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக செய்தியெல்லாம் வருது, என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ செய்திகள் வருது. ஊழியக்காரங்களை பற்றி விமர்சனங்கள் ஒரு புறம், தலைப்பு செய்திகள் இன்னொரு புறம். இதிலெல்லாம் நம்ம நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை இல்லை. அதை பற்றி பேசுவதும் அநீதி. துன்மார்க்கனுக்கு எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் கட்டி போடுவேன். வாயினால் பாவம் செய்யாதபடி எடுக்கிற முயற்சிகள் முதல் கட்டம்.